புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திலகர் திடலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். மேலும் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு துவா ஓதினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளதாக கூறி திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக தெரிவித்துள்ளார். வக்ஃபு சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியாத திமுக யாரை காப்பாற்றுவதற்காக வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தின் நம்பிக்கைகளை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த திருக்குரானின் வழியை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிறது. அதனாலதான் நாங்கள் வாக்கு அரசியலுக்காக இல்லாமல், ஐயா ஸ்டாலின் எப்படி வருவாரு, தொப்பி அணிந்து கொண்டு வந்து நோன்பு கஞ்சி குடித்து விட்டு அப்படியே இஸ்லாமிய மக்களோடு இருப்பதாக ஒரு நாடகம் ஆடுவார். உதயநிதி அவர்கள் எப்படி இருப்பாரு, இஸ்லாமிய மக்களிடத்தில் வந்தால் தொப்பி போடுவது, கிறிஸ்துவ மக்களிடத்தில் போன நானும் கிறிஸ்துவன் என்று திடீர் மத மாற்றத்தை அவரே நிறைவேற்றுவார். அந்த மாதிரி வேடதாரிகளை பார்க்கணும்.